எவ்வளவுதான் பெரிய பாவம் செய்கிற பெண்மணியாக இருந்தாலும் ஹிஜாபை கலட்ட மாட்டாங்க. அது வெக்கத்தோட, மார்க்க அடையாளத்தோட பயணிக்கிற ஒரு விஷயம். எல்லா இடங்கள்லையும் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்கு தான் சிறுபான்மையுடைய உரிமையை பறிப்பாங்கன்னு நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனா பெரும்பான்மையுடைய உரிமையை பறிச்சு என்ன அரசியல் அங்கே நடக்குது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இந்த தஜிகிஸ்தானுடைய வரலாறை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்குது. அங்கே ஏதாவது காரணம் இருக்கான்னு பார்த்தா 100க்கு 100 அந்த வரலாறுல தான் காரணம் இருக்கு. இஸ்லாமிய பேர்கள் வந்தால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. குறிப்பாக முகமது என்ற பேர் வந்தால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே கூடாது என்ற ஒரு சட்டத்தினை அமல்படுத்த சொன்னார். இஸ்லாத்திற்கும், இஸ்லாமிய உலகிற்கும், இஸ்லாமிய கிரீகளுக்கும், இஸ்லாத்தினுடைய அடையாளங்களுக்கும் தஜிகிஸ்தான் மக்களுக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது என்பதை வேறு அறுப்பதுதான் இவருடைய சிந்தனையை தவிர, வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், காவிர்கள் வெறுத்தாலும் சரி அந்த 100 என்ற ஜோதி அல்லாஹ் உலகத்திற்கு வெளிக்கொண்டு வருவான். மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலியில் நான் முழுக்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகையுமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு விஷயம்தான், ஒரு அதிர்வலை ஏற்படுத்திய ஒரு விஷயம்தான் தஜிகிஸ்தானில் உருவாக்கப்பட்டிருக்கிற சட்ட மூலம். அதாவது பெண்கள் ஹிஜாப் அணிவதற்கு தடை, சிறு குழந்தைகள் பிறநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது தடை, அதே போல குழந்தைகளுக்கு இதை கற்பிக்கணும், எப்படி வளர்க்கணும் என்ற பெற்றோருக்கான சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. இது எதனால் நடந்துச்சு, இதுக்கான காரண காரியங்கள் என்ன, சொல்லப்படுகிற காரணங்கள் நியாயமானதுதான் என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில் நாங்கள் பேச போகிறோம். எங்களுடைய சேனல் இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும். இந்த ஒரு சட்டம் இன்று இருக்கின்ற ஜனாதிபதி இமாம் அலி ருஹைமுன் என்று சொல்லப்படுகின்றவர்களால் கைச்சாத்திடப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்குது. உண்மையிலே 96% முஸ்லிம்கள் வாழுகின்ற இந்த நாட்டில் இப்படியான ஒரு சட்டம் எதனால் வந்துச்சு ஏன்னு கேட்டால், ஹிஜாப் என்பது ஒரு ஃபர்து. எவ்வளவுதான் பெரிய பாவம் செய்கிற பெண்மணியாக இருந்தாலும் ஹிஜாபை கலட்ட மாட்டாங்க. அது வெக்கத்தோட, மார்க்க அடையாளத்தோட பயணிக்கிற ஒரு விஷயம். பெரும்பாவங்களில் மூழ்கி இருக்கிறவங்க கூட அதுக்கு அனுமதி கிடைக்கிறதில்ல. அவ்வளவு தூரம் இரண்டர் கலந்த ஒரு விஷயத்துல இந்த அரசு ஏன் இப்படியான சட்டத்தை ஏற்பாடு செஞ்சிச்சு? எல்லா இடங்கள்லையும் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்கு தான் சிறுபான்மையுடைய உரிமையை பறிப்பாங்கன்னு நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனா பெரும்பான்மையுடைய உரிமையை பறிச்சு என்ன அரசியல் அங்கே நடக்குது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இந்த சட்டம் வெறுமனே சட்டத்தோட மட்டும் நிக்கல. அதை தாண்டி ஒரு பெண்மணி ஹிஜாப் அணிஞ்சிட்டா, அந்த ஹிஜாப் அணிஞ்ச ஒரு தனிநபராக இருந்தால் கிட்டத்தட்ட இலங்கையினுடைய பணம் எவ்வளவு கேட்டீங்கன்னா அவங்க தண்டப்பணமாக விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,22,000 ரூபாய் வரைக்கும் தண்டப்பணம். அது ஒரு நிறுவனமாக, தனியார் நிறுவனமாக இருந்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு 11 லட்சம் வரைக்குமான தண்டப்பணம் அடிக்கிறாங்க. அதே நேரம் ஒரு அரசு அதிகாரியாக இருந்துட்டாலோ, மார்க்கத்தை படித்தவராக இருந்துட்டாலோ அந்த சட்டத்தை மீறியதுக்காக அவருக்கு கிட்டத்தட்ட 16 லட்சம் வரைக்கும் தண்டப்பணம் விதிக்கப்படுதுன்னா, ஒரு இஸ்லாமிய கலாச்சாரத்தோட ஒட்டி இருக்கிற ஒரு விஷயம், மார்க்க விழுமியத்தோடு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு இப்படியான தண்டனைகள் அறிமுகம் செய்யப்படுதுன்னா பாருங்களேன். சிறு குழந்தைகள் என்ன செய்வாங்க, பிறநாளைக்கு தடை என்ன, அவங்க பாதியோரமாக அந்த வாழ்த்து சொல்வாங்க, இனிப்பு பண்ணங்களை பரிமாறுவாங்க. இதுக்கு ஒரு தடை என்று உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போல பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எங்க படிப்பிக்கிறாங்க, என்ன வகையான வளர்ப்பை வளர்க்குறாங்க, அந்த கட்டுப்பாடுகளை விதிச்ச ஒரு சட்டம். இதெல்லாம் எதனால் உருவாக்கப்படுதுன்னு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? எதனால் இந்த சட்டம்? அதுக்கு 2 காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஒன்று இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை எல்லாரும் பின்பற்றும், அதுதான் நமக்கான அடையாளம், இஸ்லாம் கிடையாது என்ற ஒரு விஷயமும், அதே போல இந்த இஸ்லாமிய சிந்தனைகள் பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்படுகிறது என்ற 2 காரணங்கள் சொல்லப்பட்டது. உண்மையிலே இந்த காரணங்களுக்கும் இந்த கிரிகைகளுக்கு மீது சம்பந்தம் இருக்கான்னு பார்த்தா பயங்கரவாதத்துக்கும் ஹிஜாபுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. பிறநாள் கொண்டாட்டத்தில் குழந்தைகள் ஈடுபடுவதனால இந்த கல்ச்சர் சீர்கெட்டு போகிறதுக்கு எந்த ஒரு ஆதாரங்களும் கிடையாது. அப்படியாக இருந்தால் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், எதனால் இந்த விஷயம் நடக்குது, இவருடைய அரசியல் சித்தாந்தம் என்ன அப்படின்னு தேடி பார்த்தா இவர் ஒரு இடதுசாரி கொள்கையுடையவர். உண்மையிலே இடதுசாரி கொள்கையில் உள்ளவங்களுடைய போக்கெல்லாம் இப்படித்தான் இருக்குமான்னு கேட்டால் உலக அரங்கில் அப்படி பார்க்கறதுக்கு அரிதாகத்தான் இருக்குது. காரணம் என்னடா, கியூபாவை எடுத்து பாருங்க, வெனிசுலாவை எடுத்து பாருங்க, அர்ஜென்டினாவை எடுத்து பாருங்க. இங்கே எல்லாம் இடதுசாரி ஆட்சிகள் தான் இருக்குது. இருந்தால் அங்கே 100க்கு 100 மதச்சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாங்க. அர்ஜென்டினாவை எடுத்து பார்த்தோமா இருந்தால் ஒருவித முஸ்லீம்கள் இருக்காங்க. அவங்களுக்கு முழுக்க பள்ளிகளை அரசு பணத்தில் கட்டி கொடுத்திருக்கிறாங்க. குர்ஆனை அர்ஜென்டினா மொழியில தர்ஜுமா பண்ணி அங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்படியாக இருந்தா இவர் இப்படியான சட்டங்களை கொண்டு வரதுக்கு இடதுசாரி காரணமும் கிடையாது. அப்படியாக இருந்தால் இவருக்கு இருக்கிற பிரச்சனையை நம்ம எங்கிருந்து தேடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தஜிகிஸ்தானுடைய வரலாறை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்குது. அங்கே ஏதாவது காரணம் இருக்கான்னு பார்த்தா 100க்கு 100 அந்த வரலாறுல தான் காரணம் இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவில் இருந்து இது 1991 சுதந்திரம் பெறுது. சுதந்திரம் பெற்ற அந்த ஆண்டிலேயே முதன்முறையாக ஒரு ஜனாதிபதி ஒரு தேர்தல் மூலம் நியமனம் பெறாரு. அவர பேரு தான் ரஹ்மான் நபிஇ என்று சொல்லப்படுறவர். இவர் அரசியலுக்கு வந்த விதம் பிழை என்று சொல்லி இஸ்லாமிய அமைப்புகள் பல்வேறு
குரல்களை கொடுக்க நேரம் இஸ்லாமிய அமைப்புகள் வந்து அங்கே பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சது. அந்த பிரச்சாரம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களாகி வன்முறையாகி மிகப்பெரிய அளவுள்ள அவரால் ஆட்சி செய்ய முடியாத அளவுக்கு வீடு செல்கின்ற ஒரு நிலப்பாட்டை உருவாக்கியது. அவரும் பதவி நீங்கி சென்றார். இடைக்கால ஒரு ஜனாதிபதியாக அன்றிருந்து அக்பர் ஷா நியமிக்கப்படுறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய அமைப்புகள்லாம் அமைதியாக இருக்குது. திடீரென ஆர்ப்பாட்டங்களும் ஆரவாரங்களும் இந்த ஜனாதிபதிக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறைகளும் வெடிக்க தொடங்குது. இதை தேடி பார்த்ததுல இதுக்கு பின்புலமாக இருந்தது ரஷ்யாவுடைய அனுசரணையோட இன்று இருக்கின்ற இந்த ஜனாதிபதி, இந்த ஆட்சியாளர் அதை கச்சிதமாக செஞ்சு முடிச்சாரு. இது உள்நாட்டு போராக மாறுற அளவுக்கு சொல்லப்படுது. அதுல கிட்டத்தட்ட 100 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. இப்படி எல்லா இடங்களும் வன்முறைகளை வெடிக்க வச்சு இப்படியான ஒரு சூழல்ல தான் அவரையும் வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் ஒரு தேர்தலில் இவர் ஆட்சி போட முயறாரு. 1992 சுதந்திரம் கிடைச்சி ஓராண்டுல இவர் ஆட்சிக்கு வராரு. கொஞ்சம் யோசிங்களேன், 1992 இருந்து 2024 வரைக்கும் ஒருத்தர் ஜனாதிபதியாக இருந்தால் அவர் எப்படிப்பட்ட எவ்வளவு வக்கிரம புத்தி உள்ளவராக இருப்பார் என்பதற்கு அதுவே ஒரு சான்றாக இருக்கும். அதை நான் விமர்சிக்க தேவையில்லை. இவர் ஆட்சிக்கு வந்ததுடனே செய்த முதலாவது வேலை என்னடா, அவருடைய மகனை பிரதமராக்கினாரு. பிரதமராக ஆக்கின உடனே அங்கு முதலாவது இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சு. இப்ப இவர் யோசிக்கிறாரு, இந்த பயணத்துல இஸ்லாம் என்ற பேர் தாங்கிய அல்லது இஸ்லாம் சார்ந்த எந்த ஒரு அமைப்புகளும் இங்க இருக்கக்கூடாது என்பதற்காக முதலாவது அவர் செஞ்ச வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சத்தம் இல்லாத ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சாரு, இரத்தம் இல்லாத ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சார். அதுதான் இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனைகள், சட்டங்கள். முதலாவதாக நஹ்லா என்று சொல்லப்படுகிற இஸ்லாமிய அமைப்பு தான் அந்த எதிர்ப்பை வெளியிட்டாங்க என்பதற்காக அந்த கட்சியை பேன் பண்றாரு. பயங்கரவாதிகளோட உங்களுக்கு தொடர்பு இருக்கு. இதான் அவர் சொல்லுகின்ற நியாயம். இரண்டாவது என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, 2005 எல்லா பாடசாலைகளும் அறிவுறுத்தல் கொடுத்தாரு. உத்தியோகபூர்வமற்ற அறிவுறுத்தல், ஹிஜாப் அணிஞ்சு வார யாரையுமே நீங்க பாடசாலைக்கு எடுக்கக்கூடாது. திடீர்னு ஒரு சட்டத்தை 18 வயசுக்கு குறைவான பிள்ளைகள் பள்ளிவாயலுக்கு போறதாக இருந்தால் பெற்றோர் அனுமதியோட போகணும். கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு வருத்தம் ஆரம்பிக்குது. 2016 இவருடைய போலீஸ் பிரிவு என்ன செய்யுதுண்டா, 13,000 ஆண்களுடைய தாடியை வலிக்கிறாங்க. பலவந்தமாக பாடசாலையில ஹிஜாபை கலட்டுறாங்க. இதுக்கெல்லாம் மேலாக இவர் இன்னொரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தாருல் இஃப்தா என்று சொல்லப்படுகின்ற அரச நிறுவனம், மார்க்கத்தினுடைய சட்டங்களை சொல்லுகின்ற நிறுவனம், இவங்களுக்கு அடுத்து கொடுக்குறாரு. பள்ளிக்கு பெண்கள் தொழுகிறது ஹராம் என்று ஃபத்வா கொடுங்க. அது மட்டும் இல்லை, அன்றிருந்த அரசு ஊடகங்களுக்கு சொன்னாரு, தாடிக்கு எதிராகவும் இஸ்லாமிய அடையாளத்துக்கு எதிராகவும் நீங்கள் கருத்துரைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சாரு. 2017 கிட்டத்தட்ட முஸ்லிம்களுடைய உள்ளத்துல இருக்கிற மிக பிரமாண்டமான கண்ணியம் தாங்கிய ஒரு விஷயம் தான் பள்ளிவாயல்கள். 1938 பள்ளிவாய்கள்ல மூடுறதுக்கான சட்டத்தை கொண்டு வந்தாரு. அவைகள் இன்னைக்கு மெடிக்கல் சென்டர்களாகவும் அதே போல களியாட்ட விடுதிகளாகவும் அவைகள் இன்று செயற்படுத்தப்படுகின்ற ஒரு மிகவும் பரிதாபகரமான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான சட்டத்தையும் உருவாக்கினார். 2016 ஒரு வேலை செய்யறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் உம்ராக்கு போறாரு. பேத்து முதலாவது பேசின விஷயம், இந்த ஹிஜாப் அந்நிய கலாச்சாரம், இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. தாடி என்பதுக்கும் அது ஒரு வேஷமே தவிர அதுவும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. இஸ்லாம் என்பது உள்ளத்தில் இருக்கிறது என்ற ஒரு பிரச்சாரத்தை சொல்லி இதற்கு பின்னால் தாடிக்கு தடையை விதித்தார். இதுக்கெல்லாம் மேல நீதித்துறைக்கு ஒரு சட்டத்தை போட்டார். என்ன தெரியுமா, இஸ்லாமிய பேர்கள் வந்தால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. குறிப்பாக முகமது என்ற பேர் வந்தால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே கூடாது என்ற ஒரு சட்டத்தினை அமுல்படுத்த சொன்னார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அக்கிரமம் இல்லையா? உலகத்தில் இறைவனுக்கு பிடித்த உயிர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய பெயரை இறைவன் சூட்டினான் முஹம்மது என்று. இந்த பேரில் இவனுக்கு இவ்வளவு வக்கிரம புத்தி கேட்டதுக்கு சொன்னதெல்லாம் என்னன்னு கேட்டா, பயங்கரவாதத்துக்கு வித்துடுமோ இந்த இஸ்லாமிய கலாச்சாரங்கள் என்று சொன்ன ஒரு நியாயம் மட்டும்தான். இதுக்குள்ள இவன் இஸ்லாமாக இருப்பானா, முஸ்லீமாக இருப்பாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு பேர்ல, ஒரு இஸ்லாமிய சின்னத்துல, இஸ்லாமிய கலாச்சாரத்துல இத்தனை வக்கிரம புத்தி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நமக்கு இந்த வரலாறு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பயம், முதல் ஆட்சியாளருக்கு எதிராக இஸ்லாமிய கட்சிகள் போர்க்குடி தூக்கினது போல என் ஆட்சிக்கு இந்த இப்படியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய உலகிற்கும் இஸ்லாமிய கிரீகளுக்கும் இஸ்லாத்தினுடைய அடையாளங்களுக்கும் தஜிகிஸ்தான் மக்களுக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது என்பதை வேறு அறுப்பதுதான் இவருடைய சிந்தனையை தவிர பயங்கரவாதமோ நாட்டினுடைய இறைமையோ நாட்டினுடைய கலாச்சாரமோ இவையெல்லாம் அவைகள் அதுக்குரியவைகள் அல்ல. இவர் இஸ்லாம் என்பது, இஸ்லாமிய சிந்தனை என்பது எனது ஆட்சிக்கு பாதகமாக அமையும் என்ற ஒரு சிந்தனையில் தான் இத்தனை விடயங்களையும் செய்திருக்கிறார் என்பது இந்த வரலாறு நமக்கு சொல்லுது. இதற்கு மேல் என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமாக அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர் கொடுத்த பட்டம் ஜயீமுல் உம்மா, அப்படின்னா இந்த சமூகத்தின் தலைவன். இன்னொரு பேர் வச்சிருந்தாங்க, பட்டப்பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமைதிக்கும் சமாதானத்துக்குமான முன்னோடி. சமாதானம் இது. நாங்க அவருக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுமா, சஃபீஹுல் உம்மா, இந்த சமூகத்தின் பெரும் மடையன். ஆட்சிக்காக இஸ்லாத்தை குழி தோண்டி சட்டத்தின் மூலம் இருக்க நினைக்கின்ற நீ எல்லாம்
ஒரு பேர் தாங்கிய முஸ்லிம்களாக மட்டுமே இருக்க முடியுமே தவிர இஸ்லாத்திற்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதைத்தான் இந்த சட்டங்கள் சொல்கிறது. எனவே இந்த சட்டத்தின் மூலம் இஸ்லாத்தை அழிக்க நினைப்பது என்பது சாத்தியமற்ற ஒரு விடயம் என்பதுதான் குர்ஆன் சொல்கின்ற விஷயம். குர்ஆன் சொல்லுது, தெளிவாக சொல்லுது, யுரீதுன லியுத்ஃபியூ நூர் அல்லாஹ், அல்லாஹுடைய நூரை பி அஃப்வாஹிஹிம், வாயினால் அணைக்க முனைகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், காவிர்கள் வெறுத்தாலும் சரி அந்த நூறு என்ற ஜோதி அல்லாஹ் உலகத்திற்கு வெளிக்கொண்டு வருவான். இங்கே சொல்லப்பட்ட விஷயம் காவிர்கள் வெறுத்தாலும் சரி என்று சொல்லியிருக்கிறான் குர்ஆன்ல. முஸ்லிம்கள் வெறுக்க மாட்டார்கள் என்பதற்காகத்தான். ஆனால் இங்கு ஒரு முஸ்லீம் நாட்டில் ஒரு இஸ்லாமியனாக வாழ்ந்த ஒருவரால் இஸ்லாம் வெறுக்கப்படுகிறது என்பதுதான் நாம் பார்க்கின்ற அவலமான துக்ககரமான செய்தி. இருந்தாலும் இஸ்லாம் இதைவிட கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்தது. இஸ்லாம் மட்டுமல்ல, முஸ்லீம்களும். எனவே இஸ்லாமோ முஸ்லீம்களோ ஒரு நாளும் ஆட்சிக்கு எதிரானவர்களோ அல்ல, பயங்கரவாதத்துக்கு துணை போகின்றவர்களோ அல்ல. எனவே இஸ்லாத்தின் மீது இருக்கின்ற வெறுப்பும் உன் ஆட்சியின் மீது இருக்கின்ற மோகமும் தான் இப்படியான ஒரு சட்டத்தை வகுப்பதற்கான காரணமே தவிர அவருடைய அரசியல் இடதுசாரி கொள்கையோ கிடையாது. எனவே இந்த வரலாறு சொல்லுகின்ற உண்மை, அல்லாஹ் சொல்லுகிறான், ஆட்சியை கொடுப்பதும் அல்ல, ஆட்சியை பிடுங்குவதும் அல்ல, உயர்வை கொடுப்பதும் அல்ல, தாழ்வை கொடுப்பதும் அல்ல. எனவே இந்த சட்டம் அந்த மக்களை இருக்குகின்ற ஒரு சூழலுக்கு கொண்டு சேர்க்கிறது. எம்மால் முடியுமானது அவர்களுக்கான பிரார்த்தனை. அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாத்தை அல்லாஹ் உயர்த்துவான், அதை வாழ வைப்பான், அது நிச்சயம் நடக்கும் என்ற ஒரு கூற்றை கூறியவனாக மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.